அலைக்கும் வெல்கம் டு அறுசுவை நேரம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முறுமுறுன்னு பருப்போடு எப்படி செய்யந்தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அறுசுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கடலைப்பருப்பு தண்ணியில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வடித்து தண்ணி இல்லாத மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கூட குறைய சேர்த்திக்கலாம். இது கூட உப்பு சேர்த்திக்கோங்க. இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன். இது கறி மசாலா இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கறி மசாலா இல்லாதனால சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன். அது 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். அது மிதமான சூட்டில் இருக்கும்போதே வடையை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாகக்கூடாது எண்ணெய். ரொம்ப சூடாச்சுன்னா வடை போட்டதுமே வெளியே முருகிரும், உள்ளே வேகாது. லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்தது இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே வெந்துருச்சு. கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதும் எடுத்துக்கோங்க. சூப்பரான மொறுமொறுன்னு வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அறுசுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை